அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த அணி பூரா வந்து இந்த ஜாம்பவான் சொன்ன அணிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி காட்டியிருக்குது. ஜெயிக்கல, தோத்துருக்காங்க. ஆனால் சாதாரணமாக தோக்கல, டஃப் கொடுத்து தோத்துருக்காங்க. வாங்கடா ராஜுங்க, நீங்கள் அசால்ட்டாக என்கிட்ட விளையாடுறீங்கல்ல, நாங்கள் பாருங்கன்னு. நாங்கள் வந்து எப்போ ஒரு வேலைக்கு தான் கிரிக்கெட்டை வந்து பொழுதுபாக்காக விளையாடுறவங்க. நீங்கள் கிரிக்கெட்டே தொழிலாக வச்சுருக்கிறவங்க, கிரிக்கெட்டே சுவாசமாக வச்சுருக்கிறவங்க நீங்கள். அதுலேயும் முக்கியமாக கிரிக்கெட்டை கண்டுபிடித்த நாடு இங்கிலாந்து. சும்மா நம்ம நாட்டுக்கு மேலே இருக்கிற நாடு வந்து நேபாள். அந்த நேபாள் கிட்ட இங்கிலாந்து திணறல் இருக்கு பாருங்க. ஒரு வழியாக 4 ரனில் ஜெயிச்சுட்டு இங்கிலாந்து கேப்டன் ஓப்பனாகவே சொல்லிட்டார், இல்லை நாங்கள் ஏதோ கொஞ்சம் அசால்ட்டாக விளையாடிட்டோம். அதே சமயத்தில் எந்த அணியும் எடை போடக்கூடாது தவறுதலா, எந்த அணியும் சின்ன அணி இது தம்மா துண்டு அப்படின்லாம் முடிவு பண்ணவே கூடாது. எங்களுக்கு ஒரு தண்ணியை காட்டாங்க, டப் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இதை வந்து ஒத்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் வெக்கமோ இதுவோ கிடையாது. ஓகே அப்படின்னு. ஏங்க அந்த வேர்ல்டு கப் தொடங்கின முதல் மேட்சே என்ன தெரியுமா இதுவாக இருந்தது? பாகிஸ்தான் நெதர்லாந்து இலங்கையில் நடந்த மேட்ச்சு. ஒரு வேளை நெதர்லாந்து வந்து செம்ம டஃப்பான அணி, டஃப் கொடுப்பாங்க அவங்க. ஒரு வேளை பாகிஸ்தான் அந்த மேட்ச்சில் தோத்திருந்தால் 3 மணி நேரத்தில் உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்ட முதல் அணி அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்கும். ஆனால் அவங்களும் யார், பாகிஸ்தானும் முக்கி முனறி ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோன்ற ரேஞ்சுக்கு வந்து நின்னாங்க. இங்கே நம்ம இந்திய அணின்னா தானே வந்து கோடான கோடி இந்திய ரசிகர்கள் இருக்காங்க, கோடான கோடி பேர் இருக்காங்க. அவ்வளோ வருவாய் இங்கே தான். நின்னா கிரிக்கெட்டு, படுத்தா கிரிக்கெட்டு, மூச்சில் கிரிக்கெட்டு, பேச்சில் கிரிக்கெட்டு. அப்படியேப்பட்ட நாடு அமெரிக்கா கூட விளையாடிச்சு, அடித்தாங்க, டஃப்பு கொடுத்தாங்க. முகமது சிராஜ் அவருக்கு தாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும். முகமது சிராஜ் திடீர்னு என்னை கூப்பிட்ட பிறகு தான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. உள்ளே வந்த பிறகு ஒரு 3 விக்கெட்டு தூக்குனார் பாருங்க. அதுதான் அதன் பிறகு தான் ஆட்டமே மாறிச்சு. ஒருவேளை இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட தோத்திருந்தால் இருக்கிறவங்க பூரா கைத்தட்டி. அதுக்கு தான் எந்த சின்ன அணி பெரிய அணி நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது. நீங்கள் நம்ம சென்னையில் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்த நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே நல்ல அணி. ஆனால் அவங்க நாடு, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய சூழ்நிலை, இங்கே தான் இந்தியாவில் தான் வந்து அவங்க பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து தர்மஸ்தலா கிரிக்கெட் கிரவுண்டே அவங்களுக்கு தார வார்த்தை கொடுத்துட்டாங்க, விளையாடுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் நியூசிலாந்தும் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க. அது நீங்கள் என்னப்பா நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் வந்து பார்த்துட்றோம் அப்படின்னு. நான் சேப்பாங்க கிரவுண்டில் அவங்களுக்கும் தண்ணியை காட்டினாங்க வந்து ஆப்கான் வந்து.